எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறி யாரு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்கிட்ட கேட்டால் நான் தான் அப்படின்னு கையை கூட தூக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய சோம்பேறி. நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, மனுஷங்க எல்லாருமே நான் சோம்பேறி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சோம்பேறித்தனம் இல்லை அப்படின்னா டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்திருக்காது. சோம்பேறித்தனம் இல்லை அப்படின்னா டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. நான் சோம்பேறி அப்படின்னதும் இந்த வாழைப்பழ சோம்பேறி, அந்த சோம்பேறி, இந்த சோம்பேறி இந்த மாதிரி சொல்ல கிடையாது. அதாவது மெஷினை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய நம்மளை சோம்பேறி அப்படின்னு சொல்கிறேன். இந்த சோம்பேறித்தனம் மட்டும்தான் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு புள்ளி வச்சு ஆரம்பிச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, மனுஷன் நடக்க ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் சுறுசுறுப்பாகவே இருந்திருந்தான் அப்படின்னா இந்த மிஷின் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குமா? இந்த ராக்கெட் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குமா? அவன் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால மட்டும்தான் நடக்கிறதுக்கு மாட்டு வண்டி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சான். அதுக்கு சைக்கிள், அப்புறம் காரு, அப்புறம் பைக்கு, இப்போ ஏரோப்ளேன்லேருந்து எல்லாத்தையும் நம்மளாலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா சோம்பேறித்தனம் தான் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டானு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா விஷயத்துக்குமே பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். பெருசுலேருந்து சிறுசானாலும் சரி, சிறுசுலேருந்து பெருசானாலும் சரி, ஒரு டைனோசர் குட்டி ஒரு பள்ளிக்குட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு குரங்கு குட்டி ஒரு மனுஷ குட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பரிணாமம் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படும். ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தோம்னா வேரியேஷன் அப்படியே வேறையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபோனுக்கும் இப்போ இருக்கிற ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வேறு மாதிரி இருக்கும். இதை சிம்பிளாக அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனையும் பாருங்கள், இந்த ஃபோனையும் பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபோன் போதும் அப்படின்னு நிறுத்திட்டு இருந்தால் இந்த ஃபோன் வந்திருக்குமா? இந்த ஃபோன் போதும் நிறுத்தி இருந்தால் இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குமா? இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சதே நான் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவேன். நியூட்டனே சோம்பேறித்தனமாக மரத்துக்கு அடியில் உக்காந்ததுனால தான் ஆப்பிள் தலையில் வந்து விழுந்துச்சு. அதனால தான் கிராவிட்டி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சோம்பேறித்தனம் எவ்வளோ முக்கியம்னு நினச்சி பாருங்கள். ஸோ இந்த சோம்பேறித்தனத்தினால உருவான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் இருக்க போது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா பாட்டு. இந்த பாட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களாம் இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, நான் பாட்னா என்ன அப்படின்னு ஒரே லைனில் புரிய வைக்கிட்டோமா? இப்போது நம்ம ஸ்கூலில் ஒரு ரெக்கார்ட் நோட் ஒர்க் தருவாங்க. அதை நம்ம செய்யாமல் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து செஞ்சால் அவன் பேர் ஒர்க்கரு. அதுவே ஒரு மெஷின் செஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ரோபாட்டு. அதுவே ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் செஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் பாட் அப்படின்னு ஒரே லைனில் சொல்லிடுவோம். கண்டிப்பாக எல்லாருமே எந்திரன் படத்தை பார்த்துருப்போம். சன் டிவியிலே 7-8 தடவை ஓட்டிட்டுப்பாங்க. கண்டிப்பாக ஓட்டி நம்ம அந்த படத்தை பார்த்துருப்போம். அந்த எந்திரன் படத்தில் ஒரே ஒரு கான்செப்டை நச்சுன்னு புரிய வச்சிருவாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அதை வச்சு காய்கறி வெட்டவும் முடியும், ஆளை வெட்டவும் முடியும். ஸோ காய்கறி வெட்டினா ருசியாக சாப்பாடு சாப்பிட்லாம், ஆளை வெட்டினா ஜெயிலில் போய் ருசியாக சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுட்டுப்பாங்க. அதே தான் இந்த வீடியோலையும். ஸோ அந்த பாட்டு நல்ல விஷயத்துக்கு எப்படிலாம் பயன்படுது, அதே பாட்டு கெட்ட விஷயத்துக்கு எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெக்னாலஜி அப்படிங்கிறது நல்லதை செய்யாது, நம்ம சொல்கிறத தான் செய்யும். யார் சொன்னாலும் செய்யும், அவ்வளோதான் அந்த கான்செப்ட். அந்த டெக்னாலஜி வச்சு நல்ல விஷயத்தையும் பண்ண முடியும், கெட்ட விஷயத்தையும் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நல்ல பாட், குட் பாட்ஸ். இந்த குட் பாட்ஸை நம்ம லைஃப்பில் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு, இதால் நம்மளுக்கு என்னென்ன லாபங்கள் இருக்குது. நம்மளுக்கு ஒரு விஷயம் லாபம் அப்படின்னா அதை நம்ம நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம விஷயத்துக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா அதை கெட்டது அப்படின்னு சொல்லிடுவோம். நல்ல விஷயங்கள் இது என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எத்தனை பேர் கூகுளை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த கூகுளே இந்த பாட்டை நம்பி தான் இருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அந்த கூகுளில் இந்த பாட் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அதாவது கூகுளில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான கண்டென்ட்கள் அப்லோட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனையோ வீடியோஸும், எத்தனையோ ஆடியோஸும், எத்தனையோ டிரைவ்ஸும், எத்தனையோ ஃபைல்ஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தேடினோடனே நம்ம கண்ணு முன்னாடி எப்படி கொண்டு வந்து தருது? இதுக்கு காரணம் பாட்டு. எந்த ஒரு விஷயமே அப்லோட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம தேடுற விஷயம் அதில் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இது அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இது மனுஷன் செய்கிறது சாத்தியம் இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பித்து இப்போ ஏஐ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆரம்ப காலத்தில் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்டன் அழுத்தி நம்ம ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் போகும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஓகே கூகுள்
கால் டு சம்மன் SOS அப்படின்னு சொன்னாலே போதும் கால் போகிறது. இதுக்கு காரணம் பாட்டோடைய வளர்ச்சி. இதுவும் ஒரு வகையான பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாட் தான் இந்த AI உருவாகிறதுக்காகவே காரணம். நம்ம சொல்ற விஷயத்தை செய்யுதாலே அதுக்கு பேரு பாட் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த பாட்டை வச்சு ஒரு நியூ பிஸ்னஸே நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? எத்தனை பேர் பேடிஎம் இந்த ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அதில் பார்த்தீங்கன்னா 24/7 அப்படின்னு கஸ்டமர் கேர் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே இருக்கும். அதில் நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் போய் உங்களுக்கான டவுட் சர்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் எப்படி வருது? 24 மணி நேரமும் ஒர்க்கரை போட்டு உட்காந்துருப்பாங்களா? ஆனால் கிடையாது. 24 மணி நேரம் பாட்ஸை அங்கே உட்கார வைப்பாங்க. ஒர்க்கரை உட்கார வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கான செலவு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். செலவு ஜாஸ்தி. அதுவே பாட்டோட செலவு 0. நம்ம சொல்கிறத செய்யும். அதுக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி, கரண்ட். இது இருந்தால் மட்டும் போதும், அது எல்லாமே செஞ்சு முடிச்சிடும். இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன். என் கடைக்கு நான் ஒரு பர்சனல் நம்பர் வச்சிருக்கேன். அதாவது ஒரு காமனான ஒரு நம்பர் வச்சிருக்கேன். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் 24/7 கஸ்டமர் கேர் அப்படின்னு ஒரு நம்பர், ஒரு வாட்ஸ்அப் நம்பரே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் பிஸ்னஸுக்காக வச்சிருக்கேன். இதை வச்சு என்னால் ஒரு கம்பெனியவே நடத்த முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? கஸ்டமர்கள் காமனாக கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே நம்ம அதில் லோட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஆளுங்களை வைக்க வேண்டிய வேலை மிச்சம், காசு கொடுக்க வேண்டிய வேலை மிச்சம். அதோட பாட்டு நம்ம தரமாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டு மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே கிரியேட் பண்ண முடியும். இந்த பாட்டு அதிகமாக ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணாலும் பாட்ஸ் வச்சு செய்ய முடியும். அந்தளவுக்கு அதில் பாட்டுங்களை வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பாட் இல்லைனா பப்ஜி இல்லை, GTA இல்லை, கூகுள், ஃபேஸ்புக் இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பப்ஜி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பப்ஜியில் 100 பேர் இறங்கினா தான் விளையாட முடியும். அது எப்படி? எல்லா டைமும் 100 பேர் இறங்கிடுவாங்களா? அந்த இடத்துல பாட்டை இறக்குவாங்க. ஒவ்வொரு கேம்லையும் பாட்டை உள்ள இறக்குவாங்க. இந்த பாட்டை இறக்கும் போது இப்போ நீங்கள் பப்ஜியை புதுசாக விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கூட யார் விளையாடுவா? பாட்டு தான் விளையாடுவா. ஏன்னா நீங்கள் இறங்கின உடனே ஒரு ப்ரோ பிளேயர் நெட்டியை பார்த்து சுட்டுட்டான் அப்படின்னா நீங்கள் அந்த கேமுக்குள்ளே போவீங்களா? அந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்ற உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ இந்த இடத்துல தான் பாட்டு தன்னுடைய தியாகத்தை காட்டுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாட்டு அது எப்படி விளையாடணும் அப்படின்னு அதை வச்சு நம்மளுக்கு சொல்லி தந்துடுது. அதை நீங்கள் சொல்கிறது மூலிமா இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயராக ஆகுறீங்க. அதுக்கு காரணம் பாட்டோடைய தியாகம். இந்த பாட்டு பப்ஜியில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கேம்ஸில் மேக்ஸிமம் மல்டிப்ளேயர் கேம்ஸ்னாலே பாட்டு இல்லாமல் ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது கெட்ட பாட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி எப்பயுமே நல்லதை செய்யாது, சொல்கிறத தான் செய்யும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டெக்னாலஜி அப்படின்றது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அந்த கத்தி வச்சு காய்கறி வெட்டவும் முடியும், ஆளை வெட்டவும் முடியும். காய்கறி வெட்டினா ருசியாக சாப்பாடு சாப்பிட்லாம், ஆளை வெட்டினா ஜெயிலில் போய் ருசியாக சாப்பாடு சாப்பிட்லாம். இவ்வளோ தான் டெக்னாலஜியோட கான்செப்ட். இது மட்டும் இல்லை, எதுக்குமே இதுதான் கான்செப்ட். எப்பயுமே நல்லவன் ஒருத்தன் இருந்தால் கெட்டவன் ஒருத்தன் அப்படின்னு இருப்பான். ஒரு படம் எடுத்துக்கிட்டா நல்ல ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால் கெட்ட வில்லன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். இல்லை கொடூரமான வில்லன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் டெக்னாலஜிலையும் நல்ல ப்ராடக்ட்னு ஒன்று இருந்தால் கெட்ட ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும், நல்ல ரோபோட்னு இருந்தால் கெட்ட ரோபோட்னு ஒன்று இருக்கும், நல்ல பாட்னு இருந்தால் கெட்ட பாட்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கெட்ட பாட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே 100% செக்யூரான கிடையவே கிடையாது. எந்த ஒரு சாஃப்ட்வேருமே 100% தர முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா, எந்த இதுக்குமே இப்போ ஒரு சட்டமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஓட்டைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஓட்டையை வச்சு அந்த ஒட்டுமொத்த செவுரையே நம்மளால் உடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு மொபைல் எவ்வளோ தான் செக்யூராக இருந்தாலும் ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சா போதும், அதை வச்சு அந்த சாஃப்ட்வேரே மொத்த கரெக்டும் செய்ய முடியும். இந்த பேட் பாட்டை வச்சு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும்? இந்த பேட் பாட்டை வச்சு உங்களை கண்காணிக்க கூட முடியும். இந்த பாட்டை வச்சு உங்கள் மொபைலில் நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ உங்கள் மொபைலை தொடாமல் என்னால் செஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்க முடியும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்த்துக்க முடியும், நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்க முடியும். எல்லாத்தையுமே இந்த பாட்ஸை வச்சு பார்த்துக்க முடியும். அது எனக்கு மெசேஜை அனுப்பிச்சிட்ருக்கு. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நல்லவன் நான் கெட்டவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட ஒருத்தனை பழக விடுறேன், அவனை நீங்கள் நல்லவன் அப்படின்னு நம்புறீங்க. ஆனால் அவன் என்னுடைய ஆள், அவன் உங்கள் மொபைலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எனக்கு மெசேஜை அமுச்சிக்கிட்டே இருப்பான். அதே தான் இப்போ ஸ்மார்ட் ஃபோனும். அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் அமைச்ச ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப் தான் நான் அமைச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு தடவை உங்ககிட்ட வந்துட்டால் போதும், அதை நீங்கள் நல்ல ஆப்னு நம்பிடுவீங்க.
ஆனால் அந்த ஆப்பு பின்னாடி அதோட வேலைத்தனத்தை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கும். அது உங்ககிட்ட என்னென்னலாம் எனக்கு தேவையோ, உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் எனக்கு வேணுமோ எல்லாத்தையுமே அந்த ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோட நிலைமை. எந்த ஒரு ஃபோனுமே 100% செக்யூர் அப்படின்னு நம்பாதீங்க. பேட் பாட்ஸ் அப்படின்றது கோடிக்கணக்கில் இருக்குது. ஒரு பைரசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு பைரசி வெப்சைட்குள்ளே போகிறீங்க, அதில் ஆப்ஸ் வருது, ஆட்ஸ் வருது, அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலியமாகவே உங்கள் மொபைலில் பாட்ஸ் இறங்கவும். ஸோ பாட்ஸ் அப்படிங்கிறது நல்லதுக்கு மட்டும் இல்லை, கெட்டதுக்கும் இருக்குது. எப்பயுமே நம்ம நல்ல விஷயத்தை அதிகமாக செய்ய மாட்டோம், கெட்ட விஷயம் தான் ஊர் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே கெட்ட விஷயம், கெட்ட பாட் இந்த மொபைல் உலகத்தில் நிறைஞ்சிருக்கு. பார்த்து பத்திரமா நம்ம தான் இருக்கணும். டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு மாய கண்ணாடி மாதிரி சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நல்லவனை கெட்டவனாகவும் காட்டும், கெட்டவனை நல்லவனாகவும் காட்டும். ஆனால் நல்லவன் எவனும் கெட்டவன் இல்லை, கெட்டவன் எவனும் நல்லவன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மொபைல் உலகத்தில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நல்ல விஷயத்தை பாராட்டுவோம், கெட்ட விஷயத்தை தள்ளி வைப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயத்தை பாராட்டுற விதமாக லைக் பண்ணுங்கள், கெட்ட விஷயத்தை தள்ளி வைக்கிற விதமாக அன்லைக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீ வீடியோ போட்டால் நல்லா இருக்குமேடா அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கேன். உங்களுடைய வேலை ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மறுபடியும் புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கும் குட்.